கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தற்காலிக மின் ஊழியரை தேடும் பணி 5வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். தற்பொழுது ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நபரினுடைய தகவல் ஏதேனும் தெரியப்பட்டிருக்கா? மேலும் அவருடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? கண்டிப்பா மேடம். சங்கராபுரம் அடுத்த 10 நாட்களுக்கு முன்னர் அதிக அளவு மழை பெய்து வந்த நிலையில் அவர் ஆத்துல அடிச்சு செல்றார். ஆத்துல அடிச்சு சென்று போது இதுவரை 5 நாட்களாக தேடி வருகிறார் தீயணைப்புத்துறையினர். தீயணைப்புத்துறைக்கு இதுவரை கிடைக்காத காரணத்தால் இன்று ட்ரோன் மூலம் தேடி பார்த்து வருகின்றனர். பொதுமக்கள் அவங்க உறவினர் எல்லாம் சேர்ந்து 2 நாளுக்கு முன்பு தன்னுடைய கணவருடைய உடனே கண்டறிந்து தருமாறு சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டு வரும்போது போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இன்று மாலை 5 மணிக்குள் கண்டுபிடித்து தருகிறேன் என்று கூறியதால் சாலை மறியல் கைவிட பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் இன்று வரை இன்றையோட 5 நாட்களாக ஆகாது. இதுவரை கண்டுபிடிக்க முடியாம தவித்து வருகிறோம். பொதுமக்கள் அங்கங்கே இருந்து கும்பலாக அங்கங்கே தேடி வருகின்றனர். இதனால இப்பகுதியில் பெரும் பதற்றமா உள்ளது மேடம். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.